இன்னைக்கு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. This video is dedicated to all the responsible men and boys who silently struggles but always supports. இந்த டே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மென் கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே பேசுறது இல்ல. இட்ஸ் லைக் men are taken for granted. மென்னா இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லார் மைண்ட்லயும் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபெமினிசம்லாம் பேசுறோம். ஃபெமினிசம்ன்றது ஈக்குவாலிட்டி தான். அப்போ ஃபேமிலின்றப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஈக்குவலா தான் ஷேர் ஆகணும், பர்டனும் ஈக்குவலா தான் ஷேர் ஆகணும். இப்போ நான் பார்த்தவரையும் ஒரு வீட்டில் 2 அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கானா, வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா அந்த தம்பி மேலே தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது, அக்கா மேலே வரது கிடையாது. See, I'm not against feminism. I know young women who are supporting their families, but most casesல மென்னோட நிலைமை இப்படி தான் இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அவன்கிட்ட பேசினா அக்கா கல்யாணம் இருக்கு, அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அப்படின்னு தான் பேசுறானே, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குன்றதே மறந்துட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி மென்லாம் அவங்கள பற்றி சுத்தமாக யோசிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஃபேமிலி பற்றி, ஒய்ஃப் பற்றி, பிள்ளைங்களை பற்றி, அம்மா அப்பாவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி மென்னுக்குலாம் மைண்டில் என்ன இருக்குன்னா, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாரையும் டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது, அவங்க அம்மாவையும் டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது, ஒய்ஃபையும் டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது. பட் ரியாலிட்டி என்னன்னா, யாராச்சும் ஒரு ஆளை டிசப்பாயின்ட் பண்ணி தான் ஆகணும். You accept that. வேற வழியே இல்லை. You cannot satisfy everyone. So today is a reminder to start thinking about yourself as well. ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழுகக்கூடாது. எதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்? எனக்கு அழுக வரப்போ நான் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்? சி மென்னுனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொசைட்டியில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே செட் ஆகிறதுக்காக உங்களை நீங்களே போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருங்க தயவு. ஆல்ரெடி நீங்கள் எடுத்த ப்ரெஷர்லாம் போதும். அப்பப்போ உங்களுக்காகவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்காதீங்க. யார்ட்டையாவது அப்பப்போ மனசு விட்டு பேசி. இந்த வருஷத்தோட தீம் செலிப்ரேட்டிங் மென் அண்ட் பாய்ஸ். நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற மென்னுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே.